எட்டி பார்த்தாளே பார்த்தாளே லே முட்டி சாய்த்தாளே சாய்த்தாளே. சின்ன வயசுலேருந்தே மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு காம்படிஷனில் வின் பண்ணதுலேருந்து. அப்புறம் அதுக்கப்புறம் ஓகே ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால ஃபேமிலி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். சரி 10th முடித்த உடனே சரி மியூசிக்கே ஃபுல்லாக கரியராக எடுத்துடலாம் சொல்லிட்டு மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்போது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அனிமேஷன் கம்பெனி, அங்கே வந்து கிராஃபிக்ஸ்க்கு மியூசிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்துச்சு. ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஓகே ஜிங்கிள்ஸ் ஓகே கொஞ்சம் பெட்டரான ஒரு இண்டஸ்ட்ரி, ஏன்னா நெக்ஸ்ட் மூவ் அதுவாக இருக்கணும். அப்போது ஃபில்ம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ சரி ஜிங்கிள்ஸ் ஒரு நல்ல ரூட்டாக இருக்கும் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி அதனால் சரி மியூசிக் படிக்கலாம் சொல்லிவிட்டு ஓகே அது வரைக்கும் ஆன் பண்ணது எல்லாத்தையும் போட்டு சிங்கப்பூர் போய் ஆமாம் சிங்கப்பூர் காலேஜ் என்ன சொன்னாங்க 12th ஸ்டாண்டர்ட் மஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்போது 26 இயர்ஸில் தான் 12th ஸ்டாண்டர்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு காட்ஸ் கிரேஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு தென் அதை வச்சு சிங்கப்பூர் காலேஜ் போயிட்டு 3 years டிகிரி கோர்ஸ் ஐ மீன் காம்போசிஷன் இல்லை கிளாசிக்கல் காம்போசிஷன் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு மறுபடியும் ஏன்னா இங்கே ஒரு இந்த 3 வருஷம் கேப்பில் கிளைண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் கரெக்டாக காட்ஸ் கிரேஸ் சர்க்குணம் வகைசோட ஹேப்பன். இல்லை எனக்கு வந்து வைரமுத்து சார் குட்டிப்புலிக்கு எழுத போகும்போது சொல்லியிருந்தாரு, கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாகை அப்படின்னாரு. அப்புறம் 2வது மீட்டிங்கில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துணுக்கு மாதிரி ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவார். அடுத்த தடவை போகும்போது அவருக்கு உங்கள் மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது அவர் உங்களை மைண்டில் வச்சுருக்காரு அப்படின்னாரு. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு. கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிவிட்டு உடனே டெல்லி கிளம்பி வாங்க கம்போசிங் செட்டப் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு டக்குன்னு ஏதோ ப்ரேயர் ஆன்சர் ஆச்சு. அது உண்மை, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோன்னே அவருக்கு ஏன்னா இது வரைக்கும் நேரில் அறிமுகம் கிடையாது. ஸோ ஹோட்டல் நான் எப்படிலாம் அவர் நம்மக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப அளவாக தான் பேசுவார். நம்ம ஒரு இமேஜ் இருக்கும் நமக்கு, அது எல்லாமே பிரேக் அன்றைக்கி ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக பிகாஸ் நான் டேரக்டர்ஸில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா டேரக்டர் சர்க்குணம் கிட்ட இருப்பேன். ஏன்னா பிகாஸ் ரொம்ப வருஷம் தெரியும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ஒரு மீட் பண்ணி அன்றைக்கி ஹோல் டே ஒரு 2 hours ஃபுல்லாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் என்ன நினச்சனோ அதை பேச வைக்கிற அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டார். ஸோ அகெயின் இஸ் கிரேட். ஸோ ஒர்க்கிங் ஸ்டைல்னால் இது வரைக்குமே கம்போசிங்க்குன்னு வேறு எங்கேயும் போனதில்லை, இந்த இடம்தான். ஸோ டைரக்டர் சிச்சுவேஷன் சொன்னோடனே நான் கொஞ்சம் டைம் கேட்பேன். பிகாஸ் டியூன் வச்சு ஏன்னா நிறைய விஷயம் ஆல்ரெடி எத்தனையோ ஒரு சேஞ்சஸை தாண்டி தான் இப்போது சாங்ஸ் இருக்குது. அதில் சிலதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அந்த ரூட் மோஸ்ட்லி எல்லா ஜாம்பவான்களும் எல்லாத்தையுமே தொட்டுட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு டைம்னு ஒன்று தேவைப்படும். ஸோ அதை பண்ணிவிட்டு நானே ரொம்ப ஃபில்டர் டவுன் பண்ணி தான் டியூன்ஸ் கொடுக்குறேன். ஸோ காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு டைரக்டர்ஸ்க்கும்.